அந்த கண் பார்வை இல்லாத நபர் தினமும் பிச்சை எடுத்து தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருக்காரு. அவர் தினமும் கடவுள்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்பார். நான் உனக்கு என்ன பாவம் செஞ்சேன், உனக்கு கண் இருக்கா இல்லையா, என்னை மட்டும் ஏன் இப்படி படைச்ச, இப்படி தினமும் கேட்டுட்டு இருந்தவொடனே கடவுள் ஒரு நாள் நேரில் வந்துட்டார். வந்து நான் தான் கடவுள் வந்திருக்கேன், உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளு, ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், நீ ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும் அப்படின்னாராம். இவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, சரி ஒரு பெரிய காம்பவுண்ட் இருக்கிற வீட்டுக்குள்ளே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் இருக்கணும், அந்த காருக்கு பக்கத்தில் என்னோடய பையன் ஒரு சின்னதாக தங்கத்தேர் ஓட்டி விளையாண்டுட்டு இருக்கணும், அவனுக்கு என்னோடய மனைவி தங்க கிண்ணத்தில் பால் சோறு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கணும், இதை எங்கள் வீட்டு 4வது மாடியிலேருந்து iPhone 15 Pro Maxில் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இந்த காட்சியை ரசிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாராம். கடவுள் ஒரு நிமிஷம் திகைச்சு போய், இவர் நேற்று என்ன மூக்குத்தி அம்மன் திரைப்படத்தோட கதை வசனம் எதுவும் கேட்டாரா, ஆர்ஜே பாலாஜி மாதிரி பெரிய லிஸ்ட்டே போடுறாரே அப்படின்னு. இருந்தாலும் அவருக்கு கண்ணு வேணும்னு அவர் கேட்கல, எனக்கு வசதியான வாழ்க்கை வேணும்னு அவர் கேட்கல அப்படின்னு அவரோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி அவர் கேட்டது எல்லாத்தையுமே கடவுள் கொடுத்துட்டு போனாராம். இது கற்பனை கதையாகவே இருந்தாலும் தனக்கு கிடைச்ச வரத்தை அவர் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தோடு பயன்படுத்தினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் வரம்னு நான் சொல்கிறது, நமக்கு கிடைக்கும் வாய்ப்பை நம்ம எந்த அளவுக்கு புத்திசாலித்தனத்தோட நேர்த்தியாக பயன்படுத்துகிறோமோ நம்மளோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சி அடையும்.